ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நைத்திக சுபாஷிதானி உரை வழங்குபவர் பிரியா ஸ்ரீராம், சம்ஸ்கிருத பாரதி நிறுவனம். நமஸ்சர்வேभ्यः. अत्र विद्यमानानां सर्वेषां श्रोतॄणां मम हार्दिकनमस्काराः. सर्वप्रथमं जगद्गुरु आदिशङ्करात् आरभ्य सर्वेभ्यो गुरुभ्यो नमः. मम मार्गदर्शनं कुर्वन्तः मम मातापितरौ, सर्वान् अध्यापकान्, सर्वाः अध्यापिकाः, सर्वाणि मित्राणि च अहं प्रणमामि. சம்ஸ்கிருத பாஷையின் மூலம் நம் நாட்டு சம்ஸ்கிருதி வளர்கிறது, நம் நாட்டு கலாச்சாரம் வளர்கிறது என்பது இந்த பாஷைக்குரிய பெருமைகளில் முக்கியமான ஒன்றாகும். சம்ஸ்கிருதியை ஊட்டுவதில் சம்ஸ்கிருத சுபாஷிதங்களுக்கு, சம்ஸ்கிருத பொன்மொழிகளுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. இதை உறுதிப்படுத்துவதற்கேற்ப ஒரு பொன்மொழி சம்ஸ்கிருதத்தில் அமைகிறது. பிருத்திவ்யாம் த்ரீணி ரத்னானி ஜலம் அன்னம் சுபாஷிதம் மூடைஹி பாஷாணகண்டேஷு ரத்னசஞ்ஞா விதீயதே. பிருத்திவ்யாம் த்ரீணி ரத்னானி, பூமியில் கிடைக்கும் 3 ரத்தினங்கள்: ஜலம், அன்னம், சுபாஷிதம், தண்ணீர், உணவு மற்றும் சான்றோர்கள் கொடுத்த பொன்மொழிகள். மூடைஹி பாஷாணகண்டேஷு, மூடர்களால் சாதாரண கற்களையோ ரத்னசஞ்ஞா விதீயதே, மாணிக்ய ரத்னங்கள் என்று பெயரிடப்பட்டன. இந்த வகையில் நாம் நம் வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் இந்த சுபாஷிதங்களின் முக்கியத்துவத்தை அறிகிறோம். சம்ஸ்கிருதத்தின் மூல கிரந்தங்களில் இருக்கின்ற இதிகாசங்களிலும் புராணங்களிலும் நீதிகள் பல நிறைந்துள்ளன மற்றும் விதுர நீதி, சாணக்கிய நீதி, நீதி சதகம் என்று சுபாஷிதங்களான பொன்மொழிகள் இருக்கின்றன. விதுர நீதியானது மகாபாரதத்தில் விதுரர் திருதராஷ்டிரனுக்கு அறிவுரைத்தது. இது 40 அத்தியாயங்களை கொண்டது. நீதிகள் பல நிறைந்துள்ள இந்த விதுர நீதியிலிருந்தும் இன்றைக்கு சில பொன்மொழிகளை பார்ப்போம். சாணக்கிய நீதி என்பது சாணக்கியர் இயற்றினது. சாணக்கியர் கௌட்டில்யர் என்றும் அழைக்கப்படுகிறார். பண்டைய இந்தியாவின் தத்துவ ஞானி, பொருளாதார நிபுணர் மற்றும் அரசியல் மூல உபாய நிபுணராவர் இவர். இவர் சந்திரகுப்த மௌரியனின் முதன்மை அமைச்சராக இருந்தார். அர்த்தசாஸ்திரம் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் இவரே. இன்றளவும் அர்த்தசாஸ்திரம் பொருளாதார நிபுணர்களால் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஆசிரியர் பர்த்ருஹரி. இவர் 3 சதகங்களை இயற்றியுள்ளார். அதாவது 100 பொன்மொழிகள் கொண்ட 3 தொகுப்புகள்: நீதி சதகம், வைராகிய சதகம், ஸ்ருங்கார சதகம் என்றிருக்கிறது. இவை பொன்மொழிகள் அனைத்தும் நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தவும் தர்ம வழியில் வாழவும் வழிகாட்டிகளாக விளங்குகின்றன. இதிலிருந்து நாம் சில உதாரணங்களை இன்றைக்கு காணலாம். முதன்மையாக வருவது இதிகாசங்களில் இருந்து வால்மீகி இராமாயணத்திலிருந்து ஒரு பொன்மொழி. அப்பி ஸ்வர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண ரோச்சதே, ஜனனி ஜென்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசி. ஜனனி ஜென்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசி. ராமர் கூறியதாவது: லக்ஷ்மணா, என்னதான் தங்கமயமாக லங்கா இருந்தாலும் தாயும் தாய்க்கு நிகரான தாய்நாடும் ஸ்வர்க்கத்தை விட மேன்மையானது. தாயின் அருகாமையில் இருப்பதும் தாய் நாட்டில் வசிப்பதும் ஸ்வர்க்கத்தை விட ஒரு படி மேலாகத்தான், உயர்வாகத்தான் கருதப்படுகிறது என்று கூறுகிறார். அடுத்ததாக புராணங்களிலிருந்து, விஷ்ணு புராணத்திலிருந்து 3வது அத்தியாயமான பாரத வருஷம் 3வது அத்தியாயம் 23வது ஸ்லோகத்தில் அமைகிறது. அத்ர ஜென்மசஹஸ்ராணாம் சஹஸ்ரைரபி சத்தம கதாச்சித் லபதே ஜந்துர்மானுஷ்யம் புண்ணிய சஞ்சயாத். 1000 பிறவிகளுக்குப் பிறகும் 1000 நற்செயல்கள் செய்த பிறகும்தான் ஜீவராசிகள் பாரத தேசத்தில் மனிதர்களாக பிறக்கப்படுகின்றன என்று பாரத தேசத்து பெருமையை நம் புராணங்கள் கூறுகின்றன. ஆக ஒவ்வொரு நாளும் நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம், நான் பாரத தேசத்து பிரஜை
என்று நம் நாட்டு நன்மையை சிந்தித்தே செயல்பட வேண்டும். அடுத்ததாக நாம் சாணக்கிய நீதியிலிருந்து ஓர் பொன்மொழியை பார்க்கலாம். அர்த்தநாசம் மனஸ்தாபம் கிருஹே துஷ்சரிதானி ச வஞ்சனம் சாபமானம் ச மதிமான் ந பிரகாஷயேத். அர்த்தநாசம் மனஸ்தாபம் கிருஹே துஷ்சரிதானி ச வஞ்சனம் சாபமானம் ச மதிமான் ந பிரகாஷயேத். மதிமான் புத்திமானானவன் பின்வரும் 5 விஷயங்களை வெளியில் சொல்லவோ வெளிப்படுத்தவோ கூடாது. அர்த்தநாசம் பண இழப்பு, செல்வத்தின் அழிவு அல்லது நிதி இழப்பு, இதை வெளியில் சொல்லக்கூடாது. மனஸ்தாபம் மனக்கவலை அல்லது மனவேதனையை அடுத்தவரிடம் பங்கிடக்கூடாது. 3வதாக கிருஹே துஷ்சரிதானி ச வீட்டுத் தீமைகள், குடும்ப உறுப்பினர்களின் தவறான நடத்தைகள் அல்லது வீட்டில் நடக்கும் விரும்பத்தகாத விஷயங்களை பகிர்தல் ஆகாது. 4வதாக வஞ்சனம் ஏமாற்றப்படுதல், யாரோ ஒருவரால் வஞ்சிக்கப்படுதல் அல்லது ஏமாற்றப்படுதல் பற்றி விவரிக்கக்கூடாது. 5வதாக அவமானம். அவமானம் அவமதிக்கப்படுதல் அல்லது இழிவுபடுத்துதல் நாம் எப்போதும் செய்தலாகாது. புத்திசாலி மக்கள் இந்த 5 விஷயங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் தங்களுக்கு தாங்களே அவமானத்தையோ சங்கடமான சூழ்நிலைகளையோ ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அடுத்ததாக விதுர நீதியிலிருந்து ஓர் 2 பொன்மொழிகளை பார்க்கலாம். சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி தோஷாத் ந பரமம் சுகம் நாஸ்தி திருஷ்ணா பரோ வியாதிஹி நச்ச தர்மோ தயாபரஹ. சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி, அமைதியை போன்ற சாதனை எதுவும் இல்லை. தோஷாத் ந பரமம் சுகம், திருப்தியை போன்ற மகிழ்ச்சி எதுவும் இல்லை. நாஸ்தி திருஷ்ணா பரோ வியாதிஹி, ஆசைக்கு நிகரான நோய் எதுவும் இல்லை. நச்ச தர்மோ தயாபரஹ, கருணையை போன்ற தர்மம் எதுவும் இல்லை. எவ்வளவு சாதனைகளைதான் அடைந்தாலும் மனதானது எப்போது அமைதியை அடைகிறதோ அதுவேதான் நிரந்தர சாதனை. மகிழ்ச்சியின் அளவுகோலுக்கு திருப்தியேதான் ஆதாரமாகிறது. வாழ்க்கையில் ஆசையைப் போன்ற கொடிய நோய் வேறெதுவும் இல்லை. கருணையே தர்மங்களில் உயர்ந்த தர்மமாக விளங்குகிறது என்று விதுரர் நமக்கு அறிவுரைக்கிறார். அடுத்த நீதி, ஷடேவ து குணாஹா பும்சாஹா ந ஹாத்தவ்யாஹா கதாச்சன சத்யம் தானம் அனாலஸ்யம் அனசூயா க்ஷமா திருதிஹி. ஷடேவ து குணாஹா பும்சாஹா, 6 குணங்கள் நற்குணங்கள் மனிதர்களுக்கு ந ஹாத்தவ்யாஹா கதாச்சன எப்போதும் கைவிடுதலாகாது. சத்தியம் உண்மை, தானம் தர்மம், அனாலஸ்யம் விடாமுயற்சி, அனசூயா கருணையான நட்பண்பு, க்ஷமா மன்னிப்பு, திருதி பொறுமை ஆகிய 6 நற்குணங்களும் மனிதர்கள் ஒருபோதும் கைவிடுதலாகாது. இவ்வாறு நல்வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டியாக இந்த 6 குணங்களும் வழிநடத்துகின்றன. அடுத்த நீதியாக, பாபம் பிரஜ்ஞாம் நாசயதி கிரியமாணம் புனఃப்புனः நஷ்டப்பிரஜ்ஞः பாபமேவ நித்யம் ஆரபதே நரஹ. பாபம் பிரஜ்ஞாம் நாசயதி கிரியமாணம் புனఃப்புனः, பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்வதின் மூலம் ஒரு நபரின் ஞானம் அழிக்கப்படுகிறது. நஷ்டப்பிரஜ்ஞः பாபமேவ நித்யம் ஆரபதே நரஹ, மேலும் எப்போது பாபம் செய்ய தொடங்கிவிட்டானோ அப்போதே ஞானம் அழிக்கப்படுகிறது. அதனால் அவன் எப்போதும் பாவங்களையே செய்தவாறு இருக்கிறான். ஆகையால் ஒருபோதும் மனிதன் ஒரு தடவைதானே என்று தப்பு என்று தெரிந்தும் ஒருமுறை கூட அதை செய்தலாகாது. பாப்பகாரியங்களை செய்தல் ஞான அழிவை ஏற்படுத்துகிறது. அடுத்த நீதியாக, துவாவிமௌ புருஷௌ ராஜன் ஸ்வர்கஸ்யோபரி திஷ்டதः பிரபுஷ்ச க்ஷமயா யுக்தः தரித்ரஸ்ச பிரதானவான். துவாவிமௌ புருஷௌ ராஜன், மன்னரே 2 விதமான புருஷர்கள், 2 குணங்கள் உடைய புருஷர்கள். ஸ்வர்கஸ்யோபரி திஷ்டதः, ஸ்வர்க்கத்துக்கும் மேலான நிலைமையில் இருக்கிறார்கள். பிரபுஷ்ச க்ஷமயா யுக்தः, ஒருவன் வீரமும் தீரமும் படைத்திருந்தும் போதிலும் பொறுமையாகவும் மன்னிக்கத் தெரிந்தவராகவும் இருப்பவர். தரித்ரஸ்ச பிரதானவான், இன்னொரு வகை தரித்திரத்தில் இருக்கும்போதும் கூட தானம் செய்யும் மனப்பான்மையில் இருப்பது.
ஆதலால் வீரம் படைத்த போதிலும் மன்னிக்கத் தெரிந்தவரும் எவ்வளவு முடியுமோ அதை தானம் செய்துவிட்டு மீதம் உள்ளதில் எளிமையான வாழ்க்கையை வாழ்வது போன்ற மேன்மையான எண்ணங்கள் உடையவர்களுக்கு ஸ்வர்க்கத்துக்கும் அப்பாற்பட்ட பதவியை அடைகின்றனர். அடுத்தது விதுர நீதியான நிஷேவதே பசஸ்தானி நிந்திதானி ச சேவதே அநாஸ்திகः க்ஷத்ததான ஏதத் பண்டித லக்ஷணம். அறிவாளியின் லக்ஷணங்களை இங்கு விதுரர் கூறுகிறார். புகழத்தக்க செயல்களை பின்பற்றுதல், பழிக்குரியவற்றை நிராகரித்தல் மற்றும் செய்யும் வேலையில் நம்பிக்கையும் அனைவரிடத்தில் மரியாதை ஆகியவையே ஒரு அறிவாளியின் அடையாளங்கள். ஒரு அறிவாளியிடம் எந்தெந்த குணங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் இங்கே கூறுகிறார். அடுத்ததாக ஆசிரியர் பர்த்ருஹரி எழுதிய நீதி சதகத்திலிருந்து ஓர் பொன்மொழியை பார்க்கலாம். பிராரப்யதே நகலு விக்னபயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன விஹிதாக விரமந்தி மத்யாக விக்னைஹ புனః புனः புனரபி பிரதிஹன்யமானாக பிராரப்ய ச உத்தமஜனாக ந பரித்யஜந்தி. பிராரப்யதே நகலு விக்னபயேன நீச்சைஹி. நீச்ச மனிதர்கள், அடிப்படை மக்களானவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் கஷ்டம் என்கிற பயத்தில் துவங்குவதில்லை. பிராரப்ய விக்னவிஹிதாக விரமந்தி மத்யாக. சாதாரண மக்கள் ஒரு காரியத்தை துவங்கிவிட்டு கஷ்டத்தையோ தடங்கல்களையோ தாண்டும் சமயத்தில் கைவிட்டு விடுகின்றனர். விக்னைஹி புனః புனः புனரபி பிரதிஹன்யமானாக. மேலும் மேலும் எவ்வளவுதான் தடங்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டிவிட்டு பிராரப்யச்ச உத்தம ஜனாக ந பரித்யஜந்தி. ஆரம்பித்த காரியத்தை மேன்மையான மக்கள் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. மேன்மையான மக்களுடைய வெற்றியின் ரகசியம் இதுவே ஆகும் என்று ஆசிரியர் பர்த்ருஹரி தன்னுடைய நீதி சதகத்தில் நமக்கு அறிவுரைக்கிறார். இவ்வாறாக சுபாஷிதங்கள், பொன்மொழிகள் நம் வாழ்க்கையை நெறிப்படுத்தவும் தர்ம வழியில் வாழ்க்கையை வாழ்வதற்கும் உதவுகிறது. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது நைத்திக சுபாஷிதானி. உரை வழங்கியவர் பிரியா ஸ்ரீராம், சம்ஸ்கிருத பாரதி நிறுவனம். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.